Hello viewers, welcome to BM Career Guidance and BA Book. ஸோ இந்த கிளாஸ்ல விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அதாவது ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் பார்த்துட்டோம். இது நம்மளோட செகண்ட் கிளாஸ். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு கிளாஸ் 1 ஒரு சில டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ரிமைனிங் இருக்கிறத இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல கிளாஸ் 2. இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்குமே அவைலபிளா இருக்கு. அதாவது ஹிஸ்டரி, பாலிட்டி, ஸோ இந்த மாதிரி மற்ற மேக்ஸ் இல்லாம ரிமைனிங் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்மே நம்மளோட சேனல்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு அவைலபிளா இருக்கக்கூடிய பிவிக்யூ சீரியஸ் வந்து உங்களுக்கு புக் ப்ரூஃபோட இருக்கும். ஸோ புக்ல எங்கெங்க அந்த கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கு, ஓல்டு புக்ல கவர் ஆயிருக்கா, நியூ புக்ல கவர் ஆயிருக்கா, அப்ப எந்த பேஜ்ல எந்த இடத்துல கவர் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த புக் ப்ரூஃப் கட்டிங்கோட வந்து உங்களுக்கு பிவிக்யூ சீரியஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். இதுக்கான வீடியோ லிங்க் அண்ட் சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸ் மட்டும்தான் இந்த சேனல்ல பிஎம் கரியர் கைடன்ஸ்ல வரும். ரிமைனிங் அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ஹிஸ்டரி, பாலிட்டிக்லாம் வந்துட்டு பிஏ புக் அப்படிங்கிற சேனல்ல தான் வரும். ஓகேவா? ஸோ அந்த சேனலுக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காம பாத்துடுங்க. கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்தே அது ரிலேட்டடா கேக்குறாங்க. அது ரிலேட்டடா தான் அடுத்த கொஸ்டின் எடுக்கிறதே கேக்குறாங்க. இதை விட்டா உங்களுக்கு டூ யூ நோ பாக்ஸஸ்ல இருந்து கேட்பாங்க. சோ இதுக்குமே வந்து உங்களுக்கு செப்பரேட் வீடியோஸ் இருக்கு. டூ யூ நோ தான் புக்ல வந்து டூ யூ நோ பாக்ஸஸ்னு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஹைலைட் பண்ணி மட்டும் காட்டியிருப்பாங்க. சோ அதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த பாக்ஸ்ல அல்லது அதுல கொடுத்திருக்க விஷயத்துக்கு ரிலேட்டடான ஒரு விஷயத்தை தான் வந்து உங்களுக்கு கொஸ்டினா எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. சோ அதனால நீங்க எந்த எக்ஸாம் எழுத போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் பிவைக்யூ சீரியஸையும் பார்த்துடுங்க. மறக்காம டூ யூ நோ அண்ட் இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ்க்கான செப்பரேட் வீடியோஸ்மே அவைலபிளா இருக்கு நம்மளோட சேனல்ல. சோ அதையுமே செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு பிஏ புக் சேனல்ல இருக்கும். பிஏ புக் சேனலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கு. ஓகேவா? சோ ரேஷியோ ப்ரொபோர்ஷனோட கிளாஸ் 2 பார்த்துடலாமா? ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல கிளாஸ் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா a/3 which is equal to b/4 equal to c/5 எனில் a:b:c இன் மதிப்பு காண்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் x/2 y/5 இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ண, எக்ஸோட வேல்யூ 2னும் ஒய்யோட வேல்யூ 5னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கோமா? இதே மாதிரிதான். சோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா மேல என்ன வேரியபிள் கொடுத்துருக்கானோ அதுக்கான வேல்யூ தான் கீழே கொடுத்துருக்கான்னு அர்த்தம். அப்ப ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 5. அவ்வளவுதான். சோ அப்ப a:b:c இதானே கேக்குறாங்க. அப்ப a 3:4:5 அவ்வளவுதான். டைரக்டா எழுதிருங்க யோசிக்காம. அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இப்ப நீங்க சொல்லுங்க பாக்கலாம், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? a/10 equal to b/15 equal to c/20 எனில் a:b:c இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப a ஓட வேல்யூ என்ன? 10, b யோட வேல்யூ என்ன? 15, c யோட வேல்யூ 20. ஆனா இங்க என்னன்னா இந்த மூணு நம்பருமே ஒரு நம்பரால டிவைட் ஆகும். ஒரு நம்பர் காமனா டிவைட் பண்ணும். எதுனா 5. அப்ப இந்த மூணு நம்பருமே 5ஆல டிவைட் ஆகும்னா விகிதம் அப்படின்னா என்னன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு நீங்க கொண்டு வரணும். ஏதாவது ஒரு காமன் ஃபேக்டரால டிவைட் ஆகுது அப்படின்னா அதை நீங்க எடுத்துட்டு தான் சொல்லணும். சோ அப்ப 2×5 10, 3×5 15, 4×5 20. சோ சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா இருக்குல்ல, இதை தான் நீங்க சொல்லணும். அப்ப a:b:c யோட வேல்யூ என்னன்னா 2:3:4. சோ ஆன்சர் 2:3:4 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், அப்ப இந்த மாதிரி கொடுத்தா எப்படி போடுறது அப்படின்னா இதுவுமே அதேதான். ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்கும். இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த இதுல பாப்பீங்க. என்ன அப்படின்னா இப்ப a:b:c equal to 2:3:4 எனில் a/b, b/c, c/a என்னன்னு கேட்டிருக்காங்களா? என் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்க கொடுத்திருக்க வேல்யூ அப்படியே எழுதுங்க. a ஓட வேல்யூ 2, b யோட வேல்யூ 3, c யோட வேல்யூ என்னது 4. அப்ப a/b னா எப்படி எழுதுவீங்க? a ஓட வேல்யூ 2, அப்ப 2/3:4:4/2. சோ இப்படி எழுதுவோம். ஆனா ரேஷியோல பாருங்க, ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு எதுவுமே வந்து ஃபிராக்ஷன்ல கொடுக்கல. சோ இந்த மாதிரி ஒரு ஃபிராக்ஷன் வந்து ரேஷியோல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல, பகுதி எல்லாமே ஒரே மாதிரியா மாத்தணும். அப்ப பகுதி எல்லாமே ஒரே மாதிரியா இருந்துச்சு அப்படின்னா தொகுதியை நீங்க வந்து ரேஷியோவா எடுத்துக்கலாம், விகிதமா எடுத்துக்கலாம். அப்போ இங்க பகுதி என்ன இருக்கு? 3 இருக்கா, இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கா. சோ இப்போ இந்த பகுதி எல்லாத்தையுமே சேமா மாத்தணும் அப்படின்னா பகுதியில இருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்ப 3, 4, 2க்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா இந்த
மூணு நம்பரையும் காமனா டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் கிடையாது. ஆனா 4ஐயும் 2ஐயும் எது டிவைட் பண்ணும்? 2 டிவைட் பண்ணும். அப்ப 3 1 போடுவீங்களா? அப்ப 3 வெளியில எடுத்தா 1 3s are 3 2 அப்படியே தான் இருக்கும். அடுத்து 2 வெளில எடுத்தீங்கன்னா 1,1,1ன்னு வரும். அப்ப 1,1,1 வர வரைக்கும் எடுத்தீங்கன்னா அதுதான் வந்து எல்சிஎம். தமிழ்ல வந்து மீசிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான செப்பரேட் வீடியோஸ்மே இருக்கு. இதுலயுமே நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ இதுவுமே வந்து அவைலபிளா இருக்கு. அதையும் நீங்க இதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. சோ அப்ப எல்சிஎம் என்ன அப்படின்னா 2 into 3 into 2, அதாவது லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப 2 3s are 6, 6 into 2 என்னது 12. அப்போ கீழே எல்லாமே 12 வர மாதிரி மாத்திரணும். அவ்வளவுதான். அப்ப 3யோட எதை மல்டிபிள் பண்ணா 12 வரும்? 4 மல்டிபிள் பண்ணா வருமா? அப்ப மேலையும் 4ஆல மல்டிபிள் பண்ணுங்க, கீழேயும் 4ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அடுத்தது 4ஓட எதை மல்டிபிள் பண்ணா 12 வரும்? 3ஆ? அப்ப மேலையும் 3ஆல கீழேயும் 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 2ஓட எதை மல்டிபிள் பண்ணா 12 வரும்? 6ஆ? அப்ப இங்க 6ஆல மல்டிபிள் பண்றீங்கன்னா நியூமரேட்டரையும் 6ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 2 4s are 8 divided by 3 4s are 12 equal to 3 3s are 9, 4 3s are என்ன 12, which is equal to 4 6 are 24 divided by 2 6 are என்னது 12. இப்ப தொகுதி எல்லாமே சேம் ஆயி போச்சா? டினாமினேட்டர் சேமா இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டரை விட்டுட்டு நியூமரேட்டர் என்னவோ அதுதான் நீங்க ரேஷியோவை எடுத்துக்கணும். அப்ப நியூமரேட்டர் என்ன இருக்கு? 8:9:24 இருக்கா? சோ அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கான ஆன்சர். சோ அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. சோ இந்த மாதிரி பிராக்ஷனா வந்தா யோசிக்காதீங்க, ஒன்னும் இல்ல. டினாமினேட்டர் அதாவது தொகுதி இருக்குல்ல அத சேமா மாத்தணும். அப்ப எல்சிஎம் எடுத்து மாத்திடுங்க. மாத்திட்டு நியூமரேட்டர் தொகுதி என்ன பகுதி என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 2a equal to 3b equal to 4c equal to எனில் a:b:c இன் விகிதம் என்ன? இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படின்னா நார்மலா நம்ம என்ன சொன்னோம்? a/2 b/3 which is equal to c/4 இருந்துச்சுன்னா a ஓட வேல்யூ 2னு b ஓட வேல்யூ 3னு c ஓட வேல்யூ 4னு எடுத்துக்கலாம். ஆனா இப்படி இல்ல, இங்க மல்டிபிள் இருக்கு. மல்டிபிள் இருந்தா அப்படியே எடுக்க கூடாது. சோ என்ன பண்ணும் அப்படின்னா இங்க கொடுத்திருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க. இப்ப 2 3 4க்கு மீசிமா கண்டுபிடிங்க. மீசிமா தான் இங்கிலீஷ்ல எல்சிஎம், லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்ப எல்சிஎம்னா ஒண்ணும் இல்ல, 1,1,1 கடைசி வரைக்கும் வர வரைக்கும் எடுக்கணும். அப்ப 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 2s are 2, 3 டிவைட் ஆகாது, அப்படியே எடுத்துக்கோங்க. 2 2s are 4. அடுத்து 3ய வெளில எடுங்க, 1,1,2ன்னு வரும். அடுத்து 2 வெளில எடுத்தா 1,1,1 வரும். வந்துருச்சா? இப்ப லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்க. இதுதான் எல்சிஎம். அப்ப 2 into 3 into 2, 2 3s are என்ன 6, 6 into 2 என்ன 12. அப்ப 12 தான் எல்சிஎம். இப்ப என்ன நீங்க பண்ணணும்னா இங்க இருக்க நம்பரோட எதை மல்டிபிள் பண்ணா இந்த 12 வரும் அப்படின்னு பாக்கணும். அப்ப 2ஓட எதை மல்டிபிள் பண்ணா 12 வரும்? 6ஆ? அப்ப a:b:c என்னன்னா இப்போ இங்க 2 இருக்கு, இதோட எதை மல்டிபிள் பண்ணா 12 வரும்? 6ஆ? அப்ப 6 போட்டுக்கோங்க. அடுத்தது 3ஓட எதை மல்டிபிள் பண்ணா 12 வரும்? 3 4s are 12ன்னு வருமா? அப்ப 4 மல்டிபிள் பண்ணுமா? அதுதான் b ஓட வேல்யூ. 4ஓட எதை மல்டிபிள் பண்ணா 12 வரும்? 3ஆ? 4 3s are 12. அப்ப 4ஓட 3ய மல்டிபிள் பண்ணும். அப்ப 3 இங்க போட்டுக்கோங்க. சோ இதுதான் ஆன்சர். அப்ப 6:4:3ங்கிறதா ரேஷியோ. புரிஞ்சா? சோ இந்த மாதிரி மல்டிபிள்ல கொடுத்து கேக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் கொடுத்திருக்க நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. சோ இந்த எல்சிஎம் வேல்யூ வரணும் அப்படின்னா இங்க கொடுத்திருக்க நம்பரோட எதை மல்டிபிள் பண்ணுமோ அது அப்படியே a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ, c ஓட வேல்யூ எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 20% of a plus b equal to 50% of a minus b எனில் a மற்றும் b இன் விகிதத்தை காண்க. a மற்றும் b இன் விகிதம்னா ஒன்னும் இல்ல, a:b என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? ஒண்ணும் இல்ல, இங்க கொடுத்திருக்கோங்கல்ல இந்த ஈக்குவேஷனை நீங்க அப்படியே ப்ரொசீட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு a:b என்னன்னு தெரிஞ்சிடும். அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். a:b எப்படி எழுதலாம்? a/b எழுதலாமா? சோ அப்ப a/bங்கிற ஃபார்மேட்டுக்கு இதை மாத்தணும். அவ்வளவுதான். அப்ப 20%ங்கிறது எப்படி எழுதுவீங்க? 20 divided by 100 into a plus b which is equal to 50%ங்கிறது எப்படி எழுதுவோம்? 50 by 100 a minus b ன்னு எழுதுவீங்களா? சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், ஓ 2 2 ஐ 2 10. அடுத்து இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், ஓ 2 2 சாரி ஓ 5 5 2 5 10. ஓகேவா? அப்ப எப்படி இருக்கு? 1/5 a plus b which is equal to 1/2 a minus b ன்னு இருக்கா? அப்ப இந்த 2 இந்த சைட் போகும்போது மல்டிபிள் ஆகுமா? அப்போ
2 into a plus b which is equal to இந்த 5 இந்த சைடு போகும்போது என்ன ஆகும் மல்டிபிள் ஆகுமா டினாமினேட்டர்ல இருந்தா நியூமரேட்டருக்கு போகுமா அப்போ 5 into a minus b ன்னு கொண்டு வந்தாச்சா இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுங்க அப்ப என்ன வரும் 2a plus 2b அதே மாதிரி இதையும் 5a minus 5b ஓகேவா சோ இப்ப a எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க b எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வந்துருங்க அவ்வளவுதான் சோ இங்க 2a இருக்கா இந்த 2a இங்க பிளஸ்ல இருக்குல்ல இது இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகுமா ஆனா இந்த 5b இங்க மைனஸ்ல இருக்குல்ல அப்ப இந்தாண்ட வரும்போது பிளஸ்ல வந்துரும் அப்ப 2b plus 5b which is equal to 5a minus 2a ன்னு வந்துரும் அப்ப 7b which is equal to என்னது 3a ன்னு வந்துருச்சா ஆனா எனக்கு எந்த ஃபார்மட்ல வரணும் a by b ஃபார்மட்ல வரணும் அப்ப இங்க நம்பர் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க இப்ப இங்க நம்பர் மல்டிபிள் இருக்கா இங்கேயும் மல்டிபிள் இருக்கா அப்ப 7 into b ன்னு இருக்குல்ல 7 into b which is equal to 3 into a ன்னு இருக்கா அப்ப இந்த b மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வருமோ டினாமினேட்டர்ல வந்துரும் அப்ப a by b ன்னு வந்துரும் இங்க 7 ஆல்ரெடி இருக்கு இந்த 3 இங்க வருமோ கீழே வந்துரும் அப்ப a by b அப்படிங்கிறது என்னன்னா 7 by 3 அப்ப a by bங்கிறத எப்படி எழுதலாம் நீங்க a is to b ன்னு எழுதலாமா அப்ப இது எப்படி எழுதலாம் 7 is to என்னன்னா 7 is to 3 அவ்வளவுதான் ஒன்னும் இல்ல a by b ஃபார்மேட்க்கு கொண்டு வந்துட்டு அப்படியே எழுதுங்க அப்ப 7 by 3 னா 7 is to 3 ன்னு அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது ஆனா கேர்ஃபுல்லா இருங்க 3 is to 7 ஆப்ஷன்ல இருக்கும் a ஓட வேல்யூ என்ன 7 b ஓட வேல்யூ என்ன 3 அதுக்கு ஏத்த மாதிரி தான் எழுதணும் நெக்ஸ்ட் இதுதான் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் ஓகேவா ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் 5:6 எனில் மாணவர்களின் எண்ணிக்கை 30 எனில் மாணவிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க அப்ப மாணவ மாணவிகள்னு கொடுத்திருக்காங்களா அப்ப மாணவர்கள் இஸ்டு மாணவிகள் இப்படிதான் கொடுத்திருப்பாங்க கரெக்டா அப்ப மாணவர்கள் எத்தனை பங்கு இருக்காங்க 5 பங்கு இருந்தாங்கன்னா மாணவிகள் எத்தனை பங்கு இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க 6 பங்கு இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்ப மாணவர்கள் 5 பங்கு இருந்தா மாணவிகள் 6 பங்கு இருக்காங்க அந்த வகுப்புல அப்படின்னு சொல்லி ஆனா இங்க உங்களுக்கு கிளியரா கொடுத்துட்டாங்க மாணவர்கள் எத்தனை பேர்னு 30 பேர்னு ஆனா உங்களுக்கு ரேஷியோ வைஸ் அதாவது விகிதத்தின்படி மாணவர்கள் எத்தனை பங்கு 5 பங்கு 5 பங்குங்கிறது 30 பேர்னா 6 பங்குங்கிறது எத்தனை பேர் அப்படின்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு 5 பங்கு அதாவது 5 பங்குங்கிறது 30னா ஒரு பங்கு என்னவா இருக்கும் 6 அப்போ ஒரு பங்கு 6 பேர்னா 6 பங்குங்கிறது மாணவிகள் அப்ப 6 பங்கு எவ்வளவு 6 into 6 36 அவ்வளவுதான் ஆன்சர் புரிஞ்சா நீங்க மைண்ட் கால்குலேஷன்லயே போடலாம் மாணவர்களின் எண்ணிக்கைன்னு கொடுக்குறாங்க அப்ப மாணவ மாணவிகள் அப்படின்னா மாணவர்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்பான் மாணவிகள் செகண்டா கொடுத்திருப்பா அப்ப மாணவர்கள் 5 பங்கு இருந்தாங்கன்னா மாணவிகள் 6 பங்கு இருப்பாங்க ஆனா அவங்களே கிளியரா கொடுத்துட்டாங்க மாணவர்கள் எத்தனை பேர் மாணவர்கள் 30 பேர் மாணவர்கள் எத்தனை பங்கு விகிதத்துல 5 பங்கு அப்ப 5 பங்குங்கிறது 30னா ஒரு பங்கு என்ன 5 பங்குங்கிறது 30னா அப்ப 30 அஞ்சா பிரிச்சிங்கன்னா ஒரு பங்குங்கிறது 6ன்னு வருமா அப்ப ஒரு பங்கு 6னா மாணவிகள் 6 பங்கு இருக்காங்க 36 அவ்வளவுதான் இப்ப இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க ஒரு பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு இடையே விகிதம் 7:4 மாணவரின் எண்ணிக்கை 2800 எனில் மொத்த மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க மொத்த மாணவ மாணவிகள் ஓகேவா சோ இப்ப என்னன்னா மாணவர்கள் எத்தனை பங்கு இருக்காங்க 7 பங்கு அப்ப மாணவிகள் எத்தனை பங்கு இருக்காங்க 4 பங்கு ஓகேவா மாணவர்கள் வந்து 7 பங்கு இருந்தாங்க அப்படின்னா மாணவிகள் 4 பங்கு இருக்காங்க ஆனா உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க மாணவர்களின் எண்ணிக்கை 2800 அப்ப மாணவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 2800 அப்ப 7 பங்குங்கிறது 2800னா 7 பங்குங்கிறது 2800னா ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிங்க அப்ப 2800 எதால வகுக்கணும் 7ஆல வகுக்கணும் ஒரே 7 4 28 அப்ப 400ன்னு வருது அப்போ ஒரு பங்குங்கிறது எவ்வளவு எனக்கு கிடைச்சிச்சு 400ன்னு கிடைச்சிச்சு இப்போ ஒரு பங்கு 400னா மாணவிகள் எத்தனை பங்கு 4 பங்கு இருக்காங்களா அப்ப 4 பங்கு என்னது 4 into 400 போட்டீங்கன்னா ஒரு பங்கு 400னா 4 பங்கு என்னது 1600 கேட்டிருக்கிறது மொத்த மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை அப்ப மாணவர்கள் 2800 பேர் இருக்காங்க மாணவிகள் 1600 பேர் இருக்காங்க இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 8 + 6 14க்கு 4 மீதி 1 அப்ப 4400 பேர் ஓகேவா ஆன்சர் 4400 இதை நீங்க இப்படிதான் போடணுமானா இப்படி போடணும்னு அவசியம் இல்ல இப்ப மாணவர்கள் 7 பங்கா மாணவிகள் 4 பங்கு அப்ப மொத்த மாணவர்கள்னா
மாணவ மாணவிகள்ல 2 பேரையும் சேர்த்துக்கணும். அப்ப 7 + 4 13 பங்கு. 13 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஒரு பங்கு 400னா 13 பங்குனா 13 × 400 போட்டீங்கனாலும் ஆன்சர் கிடைச்சிடும். சாரி 11 பங்கு. 13 இல்ல 11. அப்ப 11 நாள் 44. அப்ப 4400. இப்படியும் போடலாம். தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு தான் போடணுங்கிற அவசியம் இல்ல. ஓகேவா? அடுத்தது ரூபாய் 675 ஏபிசிக்கு 4:3:6 என சம விகிதத்தில் பங்கிடுக அப்படின்றாங்க. அப்ப ஏக்கு 4 பங்கு கொடுக்கணும். ஏக்கு எத்தனை பங்கு? 4 பங்கு. பிக்கு எத்தனை பங்கு கொடுக்கணும்? 3 பங்கு. சிக்கு 6 பங்கு கொடுக்கணும். அப்ப மொத்தமா எத்தனை பங்கா பிரிக்கணும் அப்படின்னா ஏக்கு ஒரு 4 பங்கு, பிக்கு ஒரு 3 பங்கு, சிக்கு ஒரு 6 பங்கு. ஓகேவா? அப்ப மொத்தமா 3 பேருக்கு சேர்த்து மொத்தமா எத்தனை பங்கு பிரிக்கணும்? 4 3 7 7 6 13 பங்கு. அப்ப மொத்தமா 3 பேருக்கு சேர்த்து எவ்வளவு பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 பங்கு இருக்கு. ஓகேவா? சோ அப்ப 3 பேருக்கு சேர்த்து மொத்த அமௌண்ட் எவ்வளவுதான் இருக்கு? 675 ரூபா இருக்கு. அப்ப இந்த 13 பங்குங்கிறது தான் எவ்வளவு? இந்த 675 ரூபா. 13 பார்ட்ஸ் அப்படிங்கிறது 675 ருபீஸ் மொத்தமா கொடுத்திருக்காங்க. 3 பேருக்கும் மொத்தமா சேர்த்து எவ்வளவுதான் தருவாங்கன்னா 675 ரூபா. அப்ப 3 பேருக்கும் சேர்த்து 13 பங்கு. அப்ப 13 பங்குங்கிறது 675னா ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிங்க. அப்ப 675ல 13 டிவைட் பண்ணுங்க. 13 டிவைட் பண்ணா என்ன வரும்? ஒரு 13 13. இங்க 3 13 என்ன ஆயிடும்? 5 டைம் போடலாம். 5 டைம் போனீங்கன்னா 5 3 5 5 மீதி 1 ஒரு 5 5 1 65. இப்ப 22ன்னு வருதா? அப்ப 5 கீழே இருக்கணுங்க 25ன்னு வருதா? சோ இப்ப அகைன் 13 டிவைட் பண்ணீங்கன்னா 2 13 26ன்னு வந்துடும். அப்போ ஒரு டைம் தான் போட முடியும். அப்போ 1 3 சார். சோ இதுக்கப்புறம் நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு டெசிமல் கால்குலேஷன்ல வரும். சோ அதனால இந்த டெசிமல் கால்குலேஷனுக்கு போகாதீங்க. ஆக்சுவலி என்னன்னா உங்களுக்கு இங்க கொடுத்துருக்க கொஸ்டினே தப்பு. ஆன்சர்ஸ் ராங். ஓகேவா? ஏன்னா இது கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா 51 பாயிண்ட் சம்திங் தான் வரும். அப்ப 675 டிவைடட் பை 13 போட்டோம்னா 51.9 சம்திங் வரும். ஓகேவா? சோ இவ்வளவுதான் வரும். அப்ப நீங்க மல்டிபிள் பண்ணீங்க. அப்ப 4 பங்கு கொடுக்கணுமா ஏக்கு? அப்ப 4 × 51.5ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 207 ரூபான்னு கிடைக்கும். ஏக்கு 4 பங்கு கொடுக்கணும். ஒரு பங்கு 51.9னா ஏக்கு 4 பங்குங்கும் போது எவ்வளவு வரும்னா 207.69 சம்திங் வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி வரும்போது என்னன்னா இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் தப்பு. ஆக்சுவலா இந்த கொஸ்டினே தப்பு. 4:5:6ன்னு வந்திருக்கணும். அப்பதான் எஸ் 4:5:6ன்னு வந்தாதான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஓகேவா? சோ இது தப்பு. அப்ப 207 ரூபாய் 207.6ங்கிறது தான் ஏவோட வேல்யூ. அப்ப பிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 3 பங்கு கொடுக்கணுமா? அப்ப 3 × 51.9 போட்டீங்கன்னா என்ன வரும்? 155.7 வரும். அடுத்து சிக்கு 6 பங்கு கொடுக்கணும். ஒரு பங்கு 51.5னா 6 பங்கு. அப்ப 6 × 59 1.9 போட்டீங்கன்னா 311 ரூபா சம்திங் வரும். ஓகேவா? சோ இவ்வளவுதான். அப்ப 207.6 சம்திங். அப்ப 208ன்னு கூட வச்சுக்கோங்க. which is equal to 150.7 311.4ன்னு வரும். சோ இதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் தப்பு. ஒண்ணு கொஸ்டின் அவங்க சேஞ்ச் பண்ணும், இல்லனா ஆப்ஷன்ஸ் தப்பு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 24 மீட்டர் நீளமுடைய ஒரு ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் முறையே என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் துண்டு 3 பங்கு இருக்கு, ரெண்டாவது துண்டு 2 பங்கு இருக்கு, மூணாவது துண்டு 7 பங்கு. அப்ப மொத்தமா 3 துண்டா வெட்டுறாங்க. ஓகேவா? சோ அப்ப மொத்தமா 3 துண்டு சேர்த்து எத்தனை பங்குன்னு பாக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் துண்டு எத்தனை பங்கு? 3 பார்ட்ஸ் 3 பங்கு. ரெண்டாவது துண்டு 2 பங்கு, மூணாவது துண்டு 7 பங்கு. அப்ப மொத்தமா எத்தனை பங்குனா 12 பங்கு இருக்கு. ஓகேவா? மொத்தமா 12 பங்கு இருக்கு. அப்ப இந்த மொத்தமா சேர்த்தனது தான் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க 24 மீட்டர்னு. அப்ப 12 பங்கு அப்படிங்கிறது 24 மீட்டர்னா ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப ஒரு பங்கு என்னன்னு வந்துரும்? 24/12 போட்டீங்கன்னா 2 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா?
12 பங்குங்கிறது 24 மீட்டர். மொத்தமா அந்த ரிப்பன் எவ்வளவு பெருசு இருக்குன்னா 24 மீட்டர். அப்ப 3 துண்டா வெட்டுறோம். அப்ப 3 துண்டு சேர்த்து எத்தனை பங்குனா 12 பங்கு. அந்த 12 பங்கு தான் 24 மீட்டர்னா ஒரு பங்குங்கிறது 2 மீட்டரா. சோ இப்ப ஒவ்வொரு துண்டோட நீளம்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் துண்டு எத்தனை பங்கு இருக்கு? 3 பங்கு இருக்கா? கரெக்டா? அப்ப ஒரு பங்குங்கிறது 2 மீட்டர்னா 3 பங்கு எத்தனை? 6 மீட்டர். அடுத்தது 2 பங்குங்கிறது 4 மீட்டர். 7 பங்குங்கிறது 14 மீட்டர். அப்ப எந்த ஆப்ஷன் சரியான விடை? 6 4 14 எது வருது? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. இதே மாதிரிதான் ப்ரீவியஸ் கொஸ்டினுமே. இந்த கொஸ்டினுமே நீங்க இப்படிதான் ஸ்பிளிட் பண்ணும். 3 பேருக்கும் சேர்த்து அமௌண்ட் 675 ரூபானா ஒரு பங்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு பங்குங்கிறது 1.9 சம்திங் வருது. ஓகேவா? சோ அப்ப அதை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் அப்ப 4 பங்கு எவ்வளவு? 4 × 51.9, 3 × 51.9, 6 × 51.9. இதேதான் அங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். ஏபிசி ஆகிய மூவர்களின் மாத சம்பள விகிதம் 2:3:5 ஆகும். சியின் மாத சம்பளம் ஏஐ காட்டிலும் 1200 அதிகம் எனில் பியின் ஆண்டு சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஏ பி சி, ஏ எத்தனை பங்கு வாங்குறான்? 2 பங்கு சம்பளம் வாங்குறாங்க. பி எவ்வளோ? ஏ 2 பங்கு வாங்குதுன்னா, ஏ வாங்குறது 2 பங்குனா பி அதோட கம்பேர் பண்ணும்போது 3 பங்கு வாங்குது. அப்ப சி எத்தனை பங்கு வாங்குதுன்னா 5 பங்கு வாங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுல இன்னொரு விஷயமும் அவங்க கொடுத்திருக்காங்க. சி வந்து ஏவை விட எத்தனை பங்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா வாங்குதான்? 1200 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குதான். சோ இதுதான் உங்களுக்கான ஹிண்ட். இப்போ சி எத்தனை பங்கு வாங்குது? 5 பங்கு வாங்குது. ஆனா ஏ எத்தனை பங்கு தான் வாங்குது? 2 பங்கு தான் வாங்குது. அப்ப சி வந்து ஏவை விட எத்தனை பங்கு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு? இது 5 பங்கு வாங்குது, இது 2 பங்கு வாங்குதுன்னா எவ்வளவு எக்ஸ்ட்ரா வாங்குது? 3 பங்கு தான் எக்ஸ்ட்ரா வாங்குது. கரெக்டா? அந்த 3 பங்கு தான் எவ்வளவு ரூபான்னு கொடுத்துட்டாங்க? 1200 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சியின் மாத சம்பளம் ஏவை காட்டிலும் 1200 அதிகம். அப்ப சியை விட ஏ எவ்வளவு எக்ஸ்ட்ரா வாங்குதுன்னா 3 பங்கு எக்ஸ்ட்ரா வாங்குது. அதுதான் எவ்வளவு? 1200 ரூபாய். அப்ப ஒரு பங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. அப்ப 1200 டிவைடட் பை 3 போடுவீங்களா? 1 3 3 4 3 12. அப்ப 400 ரூபாய். அப்ப ஒரு பங்குங்கிறது எவ்வளவு நான் கண்டுபிடிச்சிட்டேன்? 400 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா பியின் ஆண்டு சம்பளம் என்னன்னு கேக்குறாங்க. ஆனா உங்களுக்கு விகிதம் கொடுத்தது என்னது? மாத சம்பளத்துக்கான விகிதம் தான். அப்ப இது மாச சம்பளம் தான் கிடைக்கும் இந்த விகிதத்துல போட்டீங்கன்னா. அப்ப ஒரு பங்கு 400 ரூபானா ஏக்கு 2 பங்கு அப்ப 800 ரூபாய் மாசம் வாங்குது. பி 3 12 1200 ரூபாய் வாங்குது. சி 5 20 2000 ரூபாய் வாங்குறாங்க. ஓகேவா? இதுதான். ஆனா அவங்க கேக்குறது பியோட ஆண்டு சம்பளம். ஒரு ஆண்டுக்கு எத்தனை மாசம்? ஒரு வருடம் அப்படின்னா எத்தனை மாசம்? 12 மாசமா? அப்ப ஒரு மாசத்துக்கு பி 12,000 ரூபாய் வாங்கு, சாரி 1200 ரூபாய் வாங்குச்சுன்னா 12 மாசத்துக்கு எவ்வளவு வாங்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப 12 × 12 144. அப்ப 2 0 அப்படியே எழுதிக்கோங்க. 14,400 ரூபாய் வாங்கும். புரியுதா? சோ கொஸ்டினை கிளியரா படிங்க. பியோட மாத சம்பளம்னு கேட்டிருந்தாதான் 1200 ரூபாய். இங்க ரேஷியோ வந்து மாத சம்பளத்துக்கு கொடுத்திருக்காங்க. மந்த்லி இன்கம்கான ரேஷியோ இஸ் given, பட் தே ஆர் ஆஸ்கிங் இயர்லி salary. ஓகேவா? இயர்லி salary கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கால்குலேட் த மந்த்லி இன்கம். ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டு மல்டிப்ளை it by 12 to convert it into இயர்லி இன்கம். புரிஞ்சா? சோ அவ்வளவுதான். ஏன்னா ஆப்ஷன்ல உங்களுக்கு 1200 இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க? 3 பங்குன்னு பார்த்த உடனே 1200 ரூபாய். அப்ப பியோட சம்பளம் 1200 ரூபான்னு போட்டுருவீங்க. பட் ஆனா கொஸ்டினை கிளியரா ரீட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின், பிராக்டிஸ் கொஸ்டின். சோ ஒரே ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். ரொம்பவே ஈஸியானதா. பார்த்தோன்னா ஆன்சர் சொல்லிட முடியும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நோட் பென் எல்லாமே சொல்ல முடியும். சோ என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல ப்ரொபோர்ஷன் இருக்கு. அதாவது ரேஷியோ முடிஞ்சு, விகிதம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. 2 கிளாஸ்ல விகிதம் முடிச்சாச்சு. 3வது கிளாஸ் அவ்வளவுதான். லாஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் 3 இருக்கும். சோ அதுல விகிதாச்சாரம், ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சோ விகிதாச்சாரம்ல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத 3rd கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.